கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் ரோட்டரி சங்கம் சார்பில் மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட போட்டிகளில் பழங்குடியினர்களின் பாரம்பரிய கலாச்சார உடைகளை அணிந்து நடனமாடி அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோட்டரி சங்கம் சார்பில் மலை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் உதகை மோனார்க் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி நளினி திம்மராஜ் தலைமை வகித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உதகையில் உள்ள 19க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டு தமிழ், ஆங்கிலம் பேச்சுப் போட்டிகள் மற்றும் முக ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான பழங்குடியினரின் பாரம்பரிய கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் பல்வேறு உலக நாடுகளில் வாழும் பழங்குடியினரின் பாரம்பரிய கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மாணவியர்கள் பழங்குடியினரின் பாரம்பரிய கலாச்சார உடையணிந்து நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நடனமாடி அசத்தியது பார்வையாளர்கள் அனைவரையும் கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ரோட்டரி சங்க தலைவர் சாலமன், செயலாளர் ஐசக், இளைஞரணி தலைவர் வெங்கடேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மற்றும் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவியர்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.